ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 44 எல் கிளாசிக்கோ ரவுண்ட் 2. இது வந்து ரிவெஞ்ச் வீக்னால அவங்கவுங்க ப்ளே பண்ண மேட்சஸ்க்கு எதிராக அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ணுறது தான். லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வந்து மும்பையில் போய் அவங்கள பயங்கரமாக வின் பண்ணி வந்தாங்க. இப்போ சேப்பாக்கில் மேட்ச்ன்ட்டு நடக்குது. ஸோ இப்போ மும்பை வந்து வின் பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னொன்று குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து 9வது இடத்துல இருக்காங்க இப்போதைக்கு. இவங்க 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்கள கம்பேர் பண்ணுறப்ப சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய மேட்சஸ் வின் பண்ணால் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது ப்ளே ஆஃப் ஸ்கூலில் வரதுக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐக்கு 20% தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்களுடைய வெளியேறது வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இப்போதைக்கு டாப்பில் இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் 4 டீம் தான் பயங்கர இதாக இருக்காங்க. ஸோ 4 டீம் தான் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து ஜிடி. போன மேட்ச் அந்த ஆர்சிபியை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டாப் 4ல் இருக்கக்கூடிய டீம்ஸ் கூட எகெயின் மேட்ச் வரும். அந்த 5th பொசிஷன் 6th பொசிஷனில் இருக்க டீம்ஸ்க்கு அதில் அவங்க அடித்து மேலே வந்தால் தான். ஸோ அதுக்கு கீழே இருக்க வரவங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மும்பை இந்தியன்ஸ் குறிப்பாக 9வது இடத்துல இருக்காங்க. எல்எஸ்ஜி வந்து கடைசி இடத்துல இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஸோ இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸை விட இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, முக்கியமான மேட்சாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வரும். டெலிகிராம் சேனலே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ், கிரிக்கெட் அப்டேட்ஸு, ஸோ அதேமாதிரி பிச்சு எப்படி இருக்குது இன்றைக்கி மேட்ச்சுக்கு, ஸோ அதேமாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்டாட்ஸ் அண்ட் இன்ஃபோஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வெனியூன் பிச்சை போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். இந்த பிச் வந்து இல்லை, இப்போதைக்கு சிஎஸ்கேல ரீலைட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா பேட்டிங் விக்கெட்டாக இருக்குது. சில பிச்சர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே ஆனால் ஸ்பின்னுக்கு அந்த ஸ்லைட்டு ஒரு லுக்குன்றது இருக்குது. ஸோ லைட்டை எட்டி பார்க்குது, ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ போன மேட்ச் வந்து மதிய மேட்ச்சு கொஞ்சம் ஃபஸ்ட் பேட்டிங்கில் சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப சொதப்பினாங்க. அதை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு பவுலிங் பிச்சுனோ இல்லை நியூட்ரல் பிச்சுனோ சொல்ல முடியாது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இவர் சாய் சுதர்சன் ஜிடியோட பேட்டர்ஸ் ப்ளே பண்ணதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து லிட்ரலி அந்த ஒன் சைடல் மேட்ச்சில் என்ன நடக்குமோ அதுதான் அந்த பிச்சில் வந்து நடந்திருக்கு. ஸோ நிறைய மேட்ச் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து சொதப்புவாங்க, செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்க வேறு பிச்சில் பேட்டிங் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும், நல்ல பேட்டிங் விக்கெட் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஹெல்ப்ன்றது இருக்குது. மற்றபடி பேசஸ் அதே விக்கெட்டுகள்ன்றது வாங்கியிருக்காங்க. 55%, ஸ்பின்னர்ஸ் வந்து 45%. இந்த ரீலைட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேரியேஷன், ரீலைட் பண்ணுறதுக்கு முன்னாடினா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் இன்னுமே எக்ஸசிவாக இருக்கும். ஸோ டியூ ஃபேக்டர் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மீடியம்லேருந்து ஹை அளவுக்கு இருக்கும். ப்ளஸ் இந்த ஏர்லியாக கொஞ்சம் நைட் மேட்ச் வேறு. ஸோ ஏர்லியாக பேஸ் பவுலர்ஸ்க்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் கொஞ்சம் ஏர்லியாக நியூ பாலில் ஸ்விங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது காரணம் கமெண்ட்ரியில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சேப்பாக் ஸ்டேடியம் வந்துட்டு நம்ம கடலில் சுற்றி இருக்கனால அந்த கேப்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அந்த ஏர் வந்து உள்ளே வரனால அது வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பால் அந்த ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான காரணங்கள். நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். பிளேயிங் 11 ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் போன மேட்ச் ட்ரை பண்ணாங்க. அவர் ஃப்ளாப்பு, எல்லாருமே மோஸ்ட்லி ஃப்ளாப்பு தான். ருத்ராஜ் கெய்க்வாட் போன மேட்ச் வந்து அவரோட ஆங்கர் ரோல் பண்ணி அவர் ஃபார்முக்கு வர்றதுக்கு போன மேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காரணம் எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். உர்வில் பட்டேல், சஃப்ராஸ் கான், டிவால் பிராவிஸ், கார்த்திக் சர்மா, சிவம் தோப்பே, ஜேமி ஓட்டன், அகில் ஹுசைன், நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், குர்ஜபீத் சிங், முகேஷ் சௌத்ரி, ஸோ யாராவது ஒருத்தர் வந்து மாறி ப்ளே பண்ணுவாங்க. இங்கே பார்க்குறப்போ ரைன் ரிகல்டன், வில்ஜாக்ஸ் ஓப்பனிங், ஸோ சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா உள்ளே வந்தாருன்னா இந்த இது வந்து மாறும். ஏன்னா அவங்க ரைன் ரிகல்டன், ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் வருவாங்க. வில்ஜாக்ஸ் வந்து எங்கேனாலும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக அவரை வந்துட்டு ஒரு திலக் வர்மா கீழே வந்து இறக்கி விடலாம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அதுக்கப்புறம் 5வது பொசிஷனில் வில்ஜாக்ஸ், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. இல்லை நான் ஹர்திக் பாண்டியா நான் மேலே போகிறேன் அப்படின்னு அவர் நினச்சார் அப்படின்னா அது அவருடைய டிசிஷன் தான். ஸோ அவர் மேலே வந்துட்டு வில்ஜாக்ஸன் இன்னும் கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமந்திரா 1 டவுனில் ப்ளே பண்ண வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மேட்சாக அவர் அப்படி தான் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்காரு. பார்க்கலாம் லாஸ்ட்டில் லைனப் வந்து எப்படி மாற்றங்கள் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா போன மேட்ச் 10 போல்ட்டே உள்ளே கொண்டு வந்தாங்க. பெருசாக வந்து இது ஆகலை. எஸ்ஆர்ஹெச் ஈஸியாக வந்து நம்ம தம்ப்நெயிலில் போட்டிருந்த மாதிரி போன மேட்ச் வந்து 250 10வது போகலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஈஸியாக வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு, ஷார்துல் தாக்கூர், ஜாஸ்பிரித் பும்ரா, அஸ்வினி குமார், அல்லாஹ் கசான்ஃபார் வந்து எல்லா மேட்சுமே இப்போ விக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் அவரை நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இம்பாக்ட் பிளேயரில் உங்களுக்கு ராபின் பென்ச் இருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டீம் ஃபார்ம் மட்டும் பார்த்தணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெருசாக 2 டீமுக்கும் ஃபார்ம்லாம் கிடையாது.
ஸோ சில மேட்சஸ் ஒரு 5 மேட்ச் தோற்றுருக்காங்க, 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. அதோட கம்மியாக இருக்கக்கூடிய டீம் தான் எம்ஐ. ஸோ பெருசாக வின்னிங் ரேட்டுன்றது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து நிறையா பிளேயர்ஸ் ஃபார்ம்லேயே இல்லை. ஹர்திக் பாண்டியாவே இந்த சீசன் ஃபுல்லாக ஃபார்மில் இல்லை, சூரியகுமார் யாதவ் ஃபார்மில் இல்லை, ரோஹித் சர்மா இன்ஜுரி. ஸோ பும்ரா பவுலர்ஸை நம்ம குறை சொல்ல முடியாது, ஜாஸ்பிரித் பும்ராவே நல்லா அடிக்கிறாங்க. அது காரணம் இப்போ வந்து ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது விருப்பமாக இருக்குமோ, ஒரு 6 அதிகமாக அடிக்கணும், 4 அடிக்குமா, நல்ல ஒரு ரன்கள் போகக்கூடிய ஒரு வென்யூவாக இருந்தால் தான் மக்கள் வந்து என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கும், வியூவர்ஷிப் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கனால பவுலர்ஸ்க்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னோவுடைய, நான் அதை தான் எல்லா வீடியோவில் சொல்கிறதும் அதை தான், லக்னோடைய ஹோம் கிரவுண்ட் மட்டும்தான் நியூட்ரலாக இருந்திருக்கு. அதையுமே மாற்றிருக்காங்க, ரிலேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதோடைய நேச்சுரல் தன்மை மாறாமல் நியூட்ரலாகவே இருக்குது. பட் மித்த இருக்கக்கூடிய எல்லா கிரவுண்டையுமே நல்ல ஒரு பேட்டிங் கேட்டால் தான் வந்து இந்த ஐபிஎலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் நீங்கள் வந்து பைலேட்டர் சீரீஸில் பார்த்துருப்போம், நியூசிலாந்து விசஸ் இந்தியா மேட்ச்சில் அபிஷேக் சர்மா பயங்கரமாக ஹிட் பண்ணார். ஸோ அதுவுமே நல்ல ஒரு பேட்டிங். இப்போலாம் வந்து T20 கிரிக்கெட்டை நல்ல பவுலர்ஸ்க்கு எந்த ஒரு ஃபேவரட்டி இல்லாமல் பேட்டர்ஸ் அதிகமாக அடிக்கக்கூடிய பிச்சர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 200, 250, 260. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து டீம் ஃபார்ம் மோட்டமில் கேக்வாடுக்கு வந்து நல்ல வென்யூ ஆவரேஜ் இருக்குது. சஞ்சு சாம்சன் அவருடைய வென்யூ ஆவரேஜே பார்க்கல, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அகில் ஹுசேனுக்கு போன மேட்ச் 4 விக்கெட் விட்டாங்க மும்பை இந்தியன்ஸு. ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்றது இருக்குது. இங்கே வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட்டு நியூ பாலில் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ண முடியும். அந்த ஏர் வந்துட்டு கொஞ்சம் மாய்ச்சல் கொடுத்தா, ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அந்த ஃபஸ்ட் ஓவரில் அவ்வளோ விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு பெருசாக ஸ்விங்குன்றதே இல்லை, ஒரு மூமெண்ட்டே இல்லை. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஈஸியாக வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அவரை. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்சாவது அவருக்கு ஹெல்ப் கிடைக்குதான்ற லாஸ்ட்டில் பிச்சு ரிப்போர்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாஸ்பிரீத் பும்ராவுக்கு இந்த மேட்ச் வந்து பெருசாக வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே விக்கெட் எடுக்க முடிய மாட்டேங்குது. அஸ்வினி குமார் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்காரு. அல்லாஹ் கசான்ஃபார் தான் வந்து விக்கெட் டேக்கராக இருக்கார் இப்போதைக்கு மும்பை இந்தியன்ஸில். ஸோ இதுதான் டீம் அண்ட் ஃபார்ம் மட்டும். ஸ்ட்ரென்த்தில் இதுதான். வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலிங்கில் உங்களுக்கு பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அன்சுல் கம்போஜ், ஜேமி ஓட்டன் இவங்க தான் வந்து இருக்காங்க. இங்கே முகேஷ் சௌத்ரி ப்ளே பண்ணால் மேபி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். இங்கே வீக்னஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் வந்து அந்த ஸ்பின்னை ஆட மாட்டுறாங்க. அது போன மேட்ச்க்கான ஒரு வீக்னஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் எப்படி போன்றதை பார்க்கலாம். குறிப்பாக சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்லே இல்லை, சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை. அவர் கடைசியாக அவர் எப்போ வந்து தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணாருன்றது எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கார். பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு டாப் 5 இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு வென்யூ நல்ல ஆவரேஜ் இருக்குது. அகில் ஹுசேன் போன மேட்ச் பயங்கரமாக விக்கெட் எடுத்திருக்கார், 4 விக்கெட்டு. ஸோ அந்த ஆவரேஜ் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இருக்கும். சஞ்சு சாம்சன், அல்லாஹ் கசான்ஃபார், அஸ்வினி குமார் இவங்க தான் வந்து டாப் 5 பிளேயர்ஸு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்துலாம். ஸோ இங்கே வந்து சர்ஃப்ராஸ் கான், உர்வில் பட்டேலுக்கு பெஸ்ட் ஸ்டாட்ஸ் இல்லை. சர்ஃப்ராஸ் கான் 22, 21, டெவால் பிராவிஸ் 26. ஏன் டெவால் பிராவிஸ் கூட இந்த சீசனில் பெரிய உள்ள ஃபார்மில் இல்லை. சிவம் தூப்பே ஃபார்மில் இல்லை. ஸோ நிறையா வந்து பிளேயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயர்ஸ் யாருமே பர்ஃபார்ம் பண்ணலை இந்த சீசனில். கார்த்திக் சர்மா 18, 15, சிவம் தூப்பே 30, 29. ஸோ ஜேமி ஓட்டன் 1 விக்கெட் ஆவரேஜ், அகில் ஹுசேன் 4 விக்கெட் ஆவரேஜ். காரணம் போன மேட்ச் தான் அவர் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த ஆவரேஜ்ன்றது தான் இருக்குது. வென்யூவில் 1.8 விக்கெட் ஆவரேஜ் இருக்கார். நூர் அகமதுக்கு விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. முகேஷ் சௌத்ரி 1.8 விக்கெட் ஆவரேஜ், அதேமாதிரி 1.6. அதே மாதிரி அன்சுல் கம்போஜ் இருந்தாலும் அன்சுல் கம்போஜுக்கு நல்ல விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. குர்ஜப்ரீத் சிங் 1.1, 1.2 விக்கெட் ஆவரேஜ். இங்கே பார்க்குறப்ப ரைன் ரிகில்டன் 36, 24 போன மேட்ச் சூப்பரான ஒரு செஞ்சுரி அடித்தார். வில் ஜாக்ஸ் 28, 25. ஸோ 34, 34. ஸோ அதுக்கப்புறம் வந்து 35, 22 திலக் வர்மா. ஹர்திக் பாண்டியா 21, 27. நமந்தீர் 18, 18. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஷாதுல் தாகூர் நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்கார். காரணம் அவருடைய வேரியேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சேப்பாக் வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்ட். ஸோ மிஸ்கிட்லாம் கையில் போய் உட்காந்துக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்றது இருக்கும். அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல விக்கெட் கிடைக்கும். அஸ்வினி குமாருக்குமே அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ பிளான் பண்ணி கரெக்டாக பால்ஸ் போட்டு எடுத்திருக்காரு. 1.8 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஜாஸ்பிரீத் பும்ராவுக்கு 1 விக்கெட் ஆவரேஜ். அல்லாஹ் கசான்ஃபார் நல்லாவே விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அல்லாஹ் கசான்ஃபார் இப்போ தான் இந்த வென்யூவில் அப்ளை பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்காது. பட் அவருடைய கரண்ட் ஃபார்ம் அண்ட் சிஎஸ்கே எகென்ஸ்டாகவும் போன மேட்ச் வேன்கடையில் நல்லாவே வந்து விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ராபின் பிரின்ஸ் டெபியூட். ஸோ அவருக்கு பேட்டிங் கிடைக்கல போன மேட்ச். இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். ஸோ பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸில் உங்களுக்கு இங்கே அகில் ஹுசைன், நூர் அகமது 2 பேருமே வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. நல்ல ஃபார்மில் இருக்காங்க. 2 பேருமே 2 மேட்சாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேக்கு இவங்க இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் கசான்ஃபார், ஜாஸ்பிரீத் பும்ரா இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கணக்கு இருக்கும்.
ஸோ பும்ராவுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு அல்லா கசான்ஃபாரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ இவங்க தான் வந்து நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த 4 பவுலர்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎஸ்கேக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கே கடைசியாக டிஜிடி கூட தான் இந்த வென்யூவில் தோற்றுருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதுன்றது இருந்துச்சு. குறிப்பாக போன மேட்ச்சுமே நம்ம சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க தான் நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து தான் டிஃபெண்ட் பண்ணி தான் வந்து வின் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சு பார்க்கல. பட் போன மேட்ச் ஜிடி அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சை வந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். மென்டலேஜை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது அதிகமாக இருக்குது. காரணம் இவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு இந்த மேட்ச் தோற்றாங்கன்னா எம்ஐக்கு இன்னும் 10%, 5%ன்ற பிளே ஆஃப்ஸ் வாய்ப்புன்றது குறைஞ்சிரும். ஸோ இங்கே சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா நல்ல வந்து இருக்குது. இவங்களோட டாப் பொசிஷனில் இருக்காங்க, ஹோம் கிரவுண்டு. ஸோ அந்த ஒரு ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸை பயங்கரமாக வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுமே இருக்கும். அதனால் மென்டலேஜ் வந்து டேரெக்டாக சிஎஸ்கேக்கு தான். ஸோ மேட்ச் அப் மேட்ரிக்ஸ் பார்த்துலாம். ரைன் ரிகில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் விசஸ் உங்களுக்கு அகில் ஹுசைன் பவர் பிளேயில் போடுவார். ஸோ அவங்க 2 பேருக்கு ஒரு பேட்டர் இருக்கும். குறிப்பாக வில் ஜாக்ஸ் ரைட் ஹேண்டர். கொஞ்சம் வந்து பவர் பிளேயில் கொஞ்சம் ஸ்பின்னு டேர்னு ஏதாச்சும் ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அவங்க ரைன் ரிகில்டனே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எட்ஜ் வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா அவர் வந்து இதில் குறிப்பாக ரொம்ப ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் கிடையாது. 2 பேருமே நல்லா வந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஸோ அந்த ஒரு பால் டர்ன் பண்ணுறதுல grip ஆகிறதுல பொறுத்து தான் வந்து இந்த மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் டேரெக்டாக வந்து சிஎஸ்கேக்கு தான். ஸோ எனக்கு என்னமோ வந்து அகில் ஹுசைன் இந்த மேட்ச் ஓப்பனர்ஸில் யாராவது ஒருத்தரை விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக ரைன் ரிகில்டன் போன மேட்ச் 100 அடிச்சுட்டு வராரு. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா 100 அடிச்சுட்டு ஒரு மேட்ச் 100 அடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் எல்லாமே அடுத்த மேட்ச் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கலாம். சிஎஸ்கே ஸ்பின் ஹிட்டர் விசஸ் மிஸ்ட்ரி ஸ்பின். ஸோ சிவம் துபேஸ், அல்லா கசான்ஃபார். இதில் யார் வேணால் வின் பண்ணலாம். பட் அல்லா கசான்ஃபார் இவருமே அகில் ஹுசைன் மாதிரி பவர் பிளேயில் போடுவார். விக்கெட்ஸுமே அதிகமாக எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சுமே இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் பெருசாக போன மேட்ச் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி எப்படியோ ஆனால் அவர் அடிக்கலை அப்படின்னா போன மேட்ச் இன்னுமே ரொம்ப கேவலமாக தோற்றுருப்பாங்க. அந்த ஒரு இதுவுமே இருந்துச்சு. பட் அவருடைய இன்னிங்ஸ் வந்து அந்த மேட்ச்சுக்கு சூட்டபுளாக இருக்கும். பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அல்லா கசான்ஃபார் போடுவார். இந்த பேட்டில் வந்து சஞ்சு சாம்சனுக்காக இருக்கட்டும், ருத்ராஜ் கெய்க்வாடாக இருக்கட்டும், 2 பேர்த்துக்குமே ஒரு டஃப் கொடுப்பார் அல்லா கசான்ஃபார் பவர் பிளேயில் போடுறப்ப. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு கீ பேட்டில்ஸ் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாருக்கு எத்தனை டைம் அவுட் ஆயிருக்காங்கன்றதை பார்த்துலாம். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் விஸ் ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ இன்கேஸ் ட்ரெண்ட் போல்ட்டு இல்லை ஜாஸ்பிரிட் பும்ரா யார் ஓப்பன் பண்ணாலும் இந்த பேட்டில்ன்றது ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா பும்ராவுக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னும் ஒரு டைம் கூட அவுட் ஆகவே கிடையாது. ஸோ அட்வான்டேஜ் டேரெக்டாக உங்களுக்கு கெய்க்வாடுக்கு தான் வந்து போகுது. ஸோ செகண்ட் பேட்டில் சஞ்சு சாம்சன் விஸ் ட்ரெண்ட் போல்ட். ஸோ சஞ்சு சாம்சன் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார் ஓப்பனிங்கில். ஃபஸ்ட்டு ஓவர் போட போகிறது ட்ரெண்ட் போல்ட்டு தான். ஸோ இந்த பேட்டில் தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். லாஸ்ட்டில் பிச் ரிப்போர்ட் எப்படி வருது, பேஸ் பாலுக்கு சப்போர்ட் இருக்கா, ஸோ அப்படின்றதெல்லாம் யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ போல்ட்டுக்கு தான் வந்து இது அட்வான்டேஜ். ஸோ கரெக்டாக வந்து கொஞ்சம் ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போது நியூஸ் பார்க்குறப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெதர் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கமே கொஞ்சம் ஓவர் கேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓவர் கேஸ்ட் மேட்சப்போ இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ப்ரீஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டுக்கு சூப்பராக பவுலர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ சஞ்சு சாம்சனோட ஃப்ளாப் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சூரியகுமார் விசஸ் நூர் அகமத். இதுலேயே அட்வான்டேஜ் நூர் அகமதுக்கு தான். சூரியகுமார் பெருசாக ஃபார்ம்லே கிடையாது, 2 டைம் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ அதனால் நூர் அகமதுக்கு தான் இதுலேயே அட்வான்டேஜ். இங்கே ஹர்திக் பாண்டியா விசஸ் சிவம் தூபே. இதுலேயும் அட்வான்டேஜ் ஹர்திக் பாண்டியாவுக்கு தான். ஏன்னா சிவம் தூபே ஃபார்மில் கிடையாது. குறிப்பாக அந்த ஸ்லோவர் பவுன்சர் இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் ஹர்திக் பாண்டியா போடுவார். விக்கெட் டேக்கிங் போடுவார் தான் ஹர்திக் பாண்டியா. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இங்கே அதே மாதிரி ஒரு பெரிய வென்யூ ஷேப்பாக்குன்றது. ஸோ கையில் போய் உட்காரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திலக் வர்மா விசஸ் உங்களுக்கு அகில் ஹுசைன். ஸோ அட்வான்டேஜ் அகில் ஹுசைனுக்கு தான். ஸோ 4 விக்கெட் போன மேட்ச்சு. ஸோ அதில் ஒன்று திலக் வர்மாவும் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த பேட்டில்ன்றது இருக்குது, பார்க்கலாம். அதுவுமே குறிப்பாக திலக் வர்மா வந்து லிட்ரலி ஒரு வேமா ஏர்லியராக விக்கெட் போயிடுச்சு. ஸோ அவர் வந்து வேமா வராரு அப்படின்னா அது திலக் வர்மாவுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இல்லை லேட்டாக வராங்க, கொஞ்சம் ஆடிட்டாங்க முன்னாடினா அது திலக் வர்மா வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க்குறப்போ உங்கள் ரைன் ரிகில்டன் விசஸ் நூர் அகமத். ஸோ இதுவுமே உங்களுக்கு அகில் ஹுசைனாக இருக்கட்டும், நூர் அகமதாக இருக்கட்டும், 2 பேருமே ரைன் ரிகில்டனுக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஒரு த்ரெட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் நூர் அகமதுக்கு தான். ஸோ இந்த பேட்டெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துடலாம். சேஃப் 11. ஸோ ஹை அப்சைட் சேஃப் 11 சஞ்சு சாம்சன், ரைன் ரிகில்டன், ருத்ராஜ் கெய்க்வாட்,
சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட், ஜாஸ்பிரித் பும்ரா, அகில் ஹுசைன், நூர் அகமது, அல்லாஹ் கசான்ஃபர். அதே மாதிரி கேப்டன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன். டியூ டு வென்யூ ஆவரேஜ் அதிகமாக இருக்குது, பும்ராக அவுட் ஆனதில்லை. ஸோ அதனால் வந்து குறிப்பாக நான் சொல்லி இந்த மாதிரி ஓவர் கேஷ் கண்டிஷன் இருக்குன்னா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். பார்த்துட்டு கொஞ்சம் பவுலர்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு பிளானிங்கை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த மேட்ச்சுக்கு நான் சொல்லி இந்த மாதிரி இந்த ஓவர் கேஷ் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பவுலர்ஸ் அதிகமாக எடுக்க வேண்டியது வரும். ஸோ அதனால தான் அப்படின்றப்ப இந்த 5 பவுலர்ஸ் வந்து ஒரு சூட்டபுளாக இருப்பாங்க. அல்லாஹ் கசான்ஃபர் நல்ல ஃபார்மில் இருக்கார், மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ். நூர் அகமது அதே தான், அகில் ஹுசைனும் அதே தான். ஸோ ஜாஸ்பிரித் பும்ரா இன்னும் ஃபார்மில் கிடையாது, ட்ரெண்ட் போல்ட்டும் ஃபார்மில் கிடையாது. பட் அந்த கண்டிஷன்ஸ் பிச்சு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இவங்க எல்லாருமே சூப்பராக யூஸ் ஆவாங்க. நம்ம கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி இருக்குது, வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, பிச்சில் போட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ட்ரம்ப் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிவம் தூபே, அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் சாதுல் தாகூர். ஸோ இவங்க 3 பேருமே ட்ரம்ப் பிக்ஸாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன். இன்கேஸ் சிஎஸ்கே சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அகில் ஹுசைன் வைஸ் கேப்டன். இங்கே வந்துட்டு எம்ஐ வந்து சேஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வில் ஜாக்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். சூரியகுமார் யாதவ் சுத்தமாக ஃபார்ம்லே இல்லை, பட் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்கார் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக. ஸோ இந்த மேட்ச் நான் சொல்லியிருந்தேன் போன மேட்ச் ஃபார்முக்கு வருவார்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கன்னு. ஆனால் அவர் ஃபார்முக்கு வரவே இல்லை. ஸோ இந்த மேட்சாக தான் ஃபார்முக்கு வருவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரெண்ட் போல்ட் வந்து ஓசியாக வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம அதெல்லாம் கடைசியில் பார்ப்போம் எப்படி வந்து கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைனலாக சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் 53% இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது சிஎஸ்கே தான் இதில் வந்து வின் பண்ணணும். ஏன்னா எம்ஐக்கு வந்து இதில் வின் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் மிகவும் குறைவு. பட் சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் வின் பண்ணால் நல்ல ஒரு சான்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இதான் நம்மளோட அனலைசிஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.